என்னடா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகலை? ஹலோ வணக்கம், வெல்கம் டு தமிழ் எஸ்கேமர். ரோப்ளாக்ஸ் விளாண்டு இருக்கும்போது ஒரு புது சப்ஸ்கிரைப் பிடிச்சேன். இவர் பேர் தான் சந்தோஷ், சாம் சந்தோஷ். இவர் வந்து என்னோடய செட்டு தான், சொல்லப்போனால் என் ஸ்டாண்டர்டு. சரி இவரும் சேர்ந்து மைண்ட் பண்ணுவோம். அதாவது இந்த கேம் ஸ்டார்டிங்கில் மைண்ட் பண்ணுறதுங்கிறது தான் கேமே. உங்களுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு இந்த கேமுக்கு. அப்புறமா தான் சரி விளாடுவோம் அப்படின்னு வந்தோம். அந்த டப்பாலேருந்து திருடிட்டு போயிடுவோமா, வாங்க முடிஞ்சால் எடுப்போம், முடியல. ஓகே அதை விடுங்க. இப்போ வந்து இந்த கேமோட இது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு மைனர், ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை மைன் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு போவோம். இதுதான் நம்ம கார். இதை நான் வண்டியை ஓட்டுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வண்டியை இவங்க அப்கிரேட் பண்ணான்னா ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? பாருங்களேன், இவர் தான் நம்ம புது ஃப்ரெண்டு பிடிச்சாச்சு. எப்படி? இவர் பேர் வந்து சாம் சந்தோஷ், நம்மளோட 25th சப்ஸ்கிரைபர். ஜஸ்ட் மிஸ். நான் தேர்ட் பர்சன்லேருந்து விளாண்டுக்கிறேன். எப்போ தேர்ட் பர்சனுக்கு போகணும்? எனக்கு வேறு தேர்ட் பர்சனுக்கு போக தெரில, காப்பாற்றுங்க. ஒருத்தர் சொன்னான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பர்சனில் வச்சேன். பார், நம்மளுக்காக சந்தோஷ் வெயிட் பண்ணுறாரு. போங்க சந்தோஷ், நானும் வரேன். எங்கே திரும்புகிற? இது எப்படின்னா, இந்த கேமரா வந்து பாடி வந்தாச்சு. இந்த கேமரா வாபிள் ஆகுது. அதனால ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பர்சனில் போகும்போது ஸ்பீடாக போகிற மாதிரி தான் தெரியும். இதில் தான் எனக்கு தெரியுது ஸ்லோவாக போகிறோன்ட்டு. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஆர்வ கோளாறில் வந்தோடனே மைனிங் போயிட்டேன். சரியா? ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு கையில் ஒரு பிக்கேக்ஸ் எடுக்கிறேன் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், அங்கே போய் ட்ராப் ஆகிக்கிறேன். உங்கள் வீடு வந்து ப்ளூ கலரில் காமிக்கும். ஃபஸ்ட்டு சூஸ் யுவர் பிளாட் அப்படின்னு இருக்குமா. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு அந்த சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து ஸ்பான் வெஹிக்கல் அப்படின்னு இருக்கா, அதை கொடுக்கணும். அது கொடுத்தா நான் இப்போ வச்சுருக்கேன்ல அந்த கார் கிடைக்கும். எங்களுக்கு வேறு கார் தான் பிடிக்கும் அப்படின்னிங்கன்னா 1000 ரூபா ஆகும். நாட் இன் மை இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்மளுக்கு இப்போ இருக்கிறது வந்து 400 ரூபா. ஸ்பான் பண்ணிட்டேனா? ஐயோ டேய், நம்ம அங்கே வச்சுருந்த காசு போச்சு போ. ஐயோ கைஸ், உங்ககிட்ட பேசின அளவில் அந்த லெட்டு நிறைய அதில் தானே இருந்துச்சு, நாசமாக போச்சு. சரி ஓகே, நம்ம இப்போ கட்டுவோம். இந்த பிக்கெக்ஸ் தான் கொடுப்பாங்க, ரஸ்டி பிக்கெக்ஸ். அடுத்து இதுக்கு பேர் வந்து பில்டிங் டெக்கரேஷன் ரீபர்த், மூவ், ரொட்டேட், பில்டு, ஸ்பெஷல். இதுக்கு வந்து என்ன, இது வந்து நம்மக்கிட்ட 12 இருக்காமா கன்வேயர். சரி, டெலீட் கொடுத்துட்டு இதை கொடுப்போம். இதையும் கொடுத்துருவோம். ஸோ இது இருக்கா? இப்போ வந்து டெக்கரேஷன், ரீபர்த், ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்போர்ட். இதை வந்து இந்த இடத்த கிளிக் பண்ணோமா? ஐயோ ப்ரோ வரமாட்டேங்குது. பில்டு கொடுக்கணும். கரெக்ட். இது எப்படி கனெக்ட் பண்ணுறது? டெலீட் கொடுப்போம். இப்போ ஸ்பெஷலில் செல்லர் நம்ம இப்போ ஒன்று எடுத்தோம்ல, இது செல்லர்லையே. ஸோ இது எடுத்து இப்படி வச்சுனோன்னா முடிஞ்சு. பில்டிங், அதாவது ப்ரொடக்ஷன் போயிட்டு அதுக்கு வந்து நிறையா காசு வேணும். அந்தளவுக்கு நம்ம இன்னும் வளரல. அப்புறம் இதில் வந்து இஜிஎஃப்ஸ் இருக்காங்க, அதில் நிறைய பேர் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டோம். இனிமேல் எர்த் கேமர் வந்தால் கூட நம்ம அவர் கூட சேர்ந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிகாஸ் நான் எங்களை எர்த் கேமர் ஃபேன்ஸ். அப்புறம் பாருங்கள், நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கார். சேட்டிங் பண்ணுவோமான்னு யோசித்தேன். ஐ வாண்ட் நியூ ஒன் ஆல்சோ. எவ்வளோ பெருசாக இருக்குது. சரி கிளம்பும். இவர் என்னமோ எழுதியிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம போகலாமா? இது வந்து உங்கள் வீடு மட்டும் தனியாக ப்ளூ கலரில் தெரியும். என்ன மாதிரி நீங்களும் கிளம்பிடாதீங்க. வண்டி ஓட்ட தெரியலையா? எனக்கும் தெரியாது. அப்புறம் அவளை கவலைப்படாதீங்க, நீங்கள் நடந்து கூட போய்க்கலாம், அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் இந்த வண்டியில் ஸ்பீடாக போகிறதுலாம் எப்படின்னு கேட்காதீங்க. என்னாச்சு? ஐயோ 2 நாள் போச்சு, விட்டு கொடுத்தானே ஆகணும். நம்ம 25வது சப்ஸ்கிரைபர் வேறு. நான் சும்மா விடுவானா? டாய் யாரா நீ? டெக்னோ பார்க். இந்த டெக்னோங்கிற பேருக்காக உங்கள் உயிரோட விட்டு போகிறேன். இல்லை கொலை பண்ணிவிடுவோங்க. கமான் சந்தோஷ் கிளம்புவோம். சந்தோஷ் சார் அந்த காமெடி மிஸ் பண்ண விடுங்காத. நம்ம யாரும் முக்கும் போதில்லை, முக்கும் போதில்லை. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, போகலாம். இது காப்பி வருமா? ஐயோ நான் மட்டும் சொல்லிட்டேன். ஜஸ்ட் மிஸ். என்னால் மறுபடியும் முதல்ல டெலிட் பண்ண முடியாது. காப்பி இருந்தால் பார்க்கலாம். பட் ஷிட். எனக்கு சந்தோஷங்கிற பேர் பிடிச்சிருக்கியா?
இந்த மாதிரி இருக்க பேர் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க நல்லாயிருக்கும். அவரும் இவருக்கு வீடியோ புது சப்ஸ்கிரைபர் இவர் மட்டும் நம்ம கூட வந்துட்டாருங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். போயிட்டு முதல்ல ஒரு டிக்கெட் வாங்கணும். இவர் தான் கேள்வி கேட்காரு. ஒன்லி ஃபோன் பிசி வாங்க வாங்க இல்லை வாங்க காசு இல்லை இப்போ நான் ஐஎன் டிக்கெட் வாங்க முடியும் சூப்பரில். பட் நீங்கள் அப்போ டிக்கெட் டைம் டிக்கெட் வாங்கணும் சரிதான். இல்லை ஐஎன் டிக்கெட் வாங்க அப்படின்னாலும் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எஃபார் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைபை ஏற்றணும். அது நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக வந்துச்சு இங்கிலீஷில் டைப் பண்ணுவோம். ஓஎம்ஜி நல்ல வேலை நானே பிசியில் விளாட்லான்னு நினச்சேன். அந்தளவுக்கு காசு இல்லை பரவாயில்ல. யூ வாண்ட் டு டெல் யோர் ஃப்ரெண்ட்ஸ் டு சப்ஸ்கிரைப். இந்த மாதிரி தான் நீங்களும் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் பண்ணுங்கள். ஓகே, நம்ம புதுசாக ஐஎன் பிகேக்ஸ் வாங்கியிருக்கோம். ஓ மை காட், ஒரு முக்கியமான ஃபோனை கட் பண்ணி விட்டேன். சரி விடுங்க பரவாயில்ல. ஹவு ஹார்ட் இஸ் டு ப்ளே இன் பிசி? சே பாவங்க, புதுசாக ஐஎன் பிகேக்ஸ் வாங்கியிருக்கேன். 100 ஏதாச்சும் அப்கிரேட் பண்ண முடியுமா? இருக்கு. எத்தனை வைக்கலாம்? 12 வைக்கலாம். ஸோ மொத்த காசு இதில் செலவு பண்ண போகிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. நோ, எனக்கு வந்து பிசி பற்றி ஒன்றுமே தெரியாது. ஐ ஆம் பாட். உண்மையை ஒத்துக்கணும்ல, 1000 தான் இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கணும்ல. என்னது நாட் ரிலேட்டட்? நான் ஃபோன்லேயும் விளையாடுவேன். ஓஹோ, அவர் பெரிய பிளேயராக இருப்பார் போல். நீங்கள் பிளேயரா? என்னடா எல்லாம் எப்போ பார்த்தாலும் இந்த ஹேஷ்டேக் விட்டு போக மாட்டேங்குது. கருமம் பிடிச்ச ஹேஷ்டேக். பொய் தானே. எந்த கேமர் ஓட ஃபேன்? எந்த கேமரோட ஃபேன்? கொஞ்ச நேரம் சேட் பண்ணிட்டு அப்புறம் விளையாடுவோமா? சரி, அது வரைக்கும் நான் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணி வச்சிருவா. இப்படிலாம் தோணும். பட் நம்ம ஒரு நல்ல யூடியூபர் அப்படிங்கிறதுனால. ஏன்டா டேய், நான் உண்மையாக தான்டா சொல்கிறேன். நான் ஒரு நல்ல யூடியூபர்டா, நம்புங்கடா. சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேன் கைஸ். நான் காரோடய உள்ளே போவேன்டா. ஸ்பைடர் மேன் போல நானும் பறந்து வருவேண்டி. இவருக்கு மட்டும் எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுது? அப்புறம் பிசியில் விளாட்றது கஷ்டம்னாரு. அப்பாடி, எனக்கு மொபைல் விளாட்றதா கஷ்டமாக இருக்கு. தம்பி விழுந்துடாதரா. நீ போகிறத பார்த்தா ரோட்டில் போலீஸ் என்ன ஒன்னெல்லாம் போகிற வர சிலையை அடிச்சு நாயை அடிச்சு தூக்குண்டா. மேலே டின்னு. இதுக்கு மேலே போகிறதுக்கு எனக்கு ஆசை இல்லை. டேய் இரு, அந்த லேகை பார்த்தீங்களா? இந்த இடத்துல அயன் இருக்கு கைஸ். இந்த ஒரு லேக் நல்லா இருக்கு.
இந்த இடத்துல இரு இப்படி சும்மாறா. இப்போது இந்த சோவு தொட்டி வந்திருக்கோங்க. இதோ இங்கே கரெக்டாக எங்கடா ஆயனு இந்த லேகு, இந்த மாதிரி ஒரு லேக் தான்டா எல்லாருக்கும் வேணும். பட் ஒரு அயனுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறது நல்லா இல்லை. சரி நம்ம போயிட்டு மைனிங் பண்ணுவோம். ஓய் அது விஸ்வா கேஜிஎஃப், நான் அவரோட பெரிய ஃபேன். எப்போ எர்த்து கேமர் எந்த வீடியோ போட்டாலும் விஸ்வா கேஜிஎஃப் இருக்காமல் இருக்க மாட்டார். அதனாலேயே அவரோட பெரிய ஃபேன் நான். ஓ மை காட் கோபால்ட். ஏய் 2 OMG 3. நான் பாட்டுக்கு அயனுக்கு ஆசைப்பட்டு வந்தேன். கோபால்ட்டுனா கல் தானே. மைன்கிராஃப்ட் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் கோபால்ட்டுங்கிறது வேஸ்ட் ஸ்டோன். இதில் ரேட் எவ்வளோ? எப்பா சும்மா இருப்பா 50. சரி நம்ம ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் கொடுப்போம். இதில் ஏதாச்சும் இருக்கும். அவர்கிட்ட சொல்லுவோம் ப்ரோ டேக் த அயன். இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு நிறைய லூட் இருக்க வாய்ப்பு. என் 5ஆம் அறிவு சொல்லுது. இந்த ஸ்டோனுக்கு கீழே மேலே ஃபுல்லாக கட் பண்ணுவோம். என்ன கிடைக்கிதுன்னு பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டேய் என்னப்பா இது? டேய் இவனுக்கு எவ்வளோ தரணும் பார்த்தீங்களா? என்னது நீ தமிழா? என்னடா டேய் தமிழ் எஸ் நீ தமிழாடா டேய். எஸ் சாரி ஃபார் லேட் chat. ஏன்னா புது சப்ஸ்கிரைப்ஸில் இன் ரெக்கார்டிங் பாருங்களேன், நம்மளை எவ்வளோ உரிமையோடு கூப்பிட்றாங்க. எர்த்து கேமர் அண்டு வசந்த் தமிழ் கேமர். ஓ மை காட் எல்லாருமே எஸ்து கேமர். அப்போ யாருமே நம்ம தமிழ் எஸ் கேமரோட ஃபேன்ஸ் இல்லையா? தமிழ் எஸ்ன்னு வச்சுருக்கேன், அப்புறம் என்ன நீ தமிழான்னு கேட்குறாங்க. வாட் நோ டென்ஷன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். எல்லாருக்கும் இதை அடிச்சு விடுவோம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். I am a big fan of EGF, VTG, Jana, Jill Zone, நரிக்கூட்டம் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா மனசு நினச்சிருங்க. நரிக்கூட்டம் மைன்கிராஃப்ட். யாரோ சரி நம்ம வந்து வேலையை ஐயோ இதை மைண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பரவாயில்ல. கேக்கே ஐயோ இவ்வளோ நல்ல பசங்களாக இருக்காங்களே. எல்லாருக்கும் கொடுப்போம். ஆட் அ ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் சென்டு. எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஐயோ எனக்கு ஒரே ஆல்சோ அண்ட் முக்கியமான கேமர் மிஸ்டர் சசி and George.
எல்லாரையுமே நான் பார்ப்பேன். சந்தோஷ் ஓகே. முழு நேரமும் போனதான் பண்ணிட்டு. ஐயோ கமான் சந்தோஷ், என் கூட வாங்க. இன்னும் நம்ம நிறைய சேட்டிங் போட்டுகிட்டே இருக்கோம் கைஸ். டெல் வாட்? நம்ம சர்வர் மொத்தமும் தமிழ் இதானே, பட் நோ ஒன் இஸ் ஆக்டிவ். யூ நோ தமிழ் கேம் பிளே GTA 5? எஸ். நைஸ். இன்னும் சில்வர். ஓ மை காட், நான் இப்போ தான் வாழ்நாள் முத முறையாக சில்வர் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், சில்வர் ரேட் 150 ரூபா. ஐயா ஐயா ஐயா. சரி, டீப் ஸ்லேட் ஒரு மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே தான் போகுது. டீப் ஸ்லேட் அயன். ஓகே, இப்போ தான் சுற்றி முற்றி இருக்கிற எல்லா ஊரையும் பார்க்க முடியும். சேட் ஆஃப் பண்ணி வைப்போம். ஏய் இரு, அந்த கிளிச்சை நீங்கள் பார்த்தீங்களா? மேலே எத்தனை ஊர் இருந்துச்சு கைஸ். இந்த இடம் ஃபுல்லாக க்ளீனிங் தான். பார்த்தீங்களா எப்பேற்பட்ட கிளிச் அது. ஓலி ஷிட். சாரி. ஓ மை காட், சூப்பரான ஒரு கிளிச்சு கைஸ். கிட்டத்தட்ட அயன் எங்கே இருக்குது, முக்கால்வாசி இதோட இடத்த காமிச்சு கொடுத்துருச்சு. இந்த கிளிச்சை நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். வாட் எஃப் மீனுக்கு ஃபீன் கிட்டம் போல. அப்பா வாட், எதுக்கு இதை ஹேஷ்டேக்காக மாற்றி விட்டுறாங்க? இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்கா? இல்லை ப்ளீஸ் இன்னும் ஒரு டைம். நோ, ஐ am try but no. I am all of your friends. ஐயோ, இப்படி நான் பேசிகிட்டே இருந்தால் ரெக்கார்டிங் பண்ணுற டைம் 1 நிமிஷம் ஆகிடும்டா. சிச்சோ, பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. இவங்களும் வருங்காலத்து சப்ஸ்கிரைபர் ஆவாங்க. வருங்காலத்தில் இல்லை, நம்ம சந்தோஷ் தான் 25,000வது சப்ஸ்கிரைபர். 25வது சப்ஸ்கிரைபர். சாரி. ஐயோ, வாய் குளருது. 25,000 வாங்கணும்னு ஆசை தான். எர்த் கேமர் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் இருக்கா? இல்லை, அது இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பாவம் செஞ்சேன்? அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவரோட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் இல்லை என்கிட்ட. பரவாயில்ல, 2 யூடியூபர்ஸை நம்ம ஒரு நாள் விளையாடுவோம். எர்த் கேமர், இது உங்களுக்கு சவால் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க ஞாபகம் வாய்ப்பு இல்லை. என்ன பண்ணுறது, ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும். நம்ம முதல்ல மெயின் யார் பாது தம்பி? சாரி போங்க. யோ வழிவிடாச்சு பாயா. அம்மா வந்து லொல்லு கத்திக்கிட்டு இருக்கான். என்ன உன் வண்டியில் உட்காரவா வண்டி சாஞ்சிரும். அச்சோ, என் வீட்டு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோ. பரவாயில்லையே, இங்கேருந்து அந்த கிளிச் ஒர்க் ஆகுதா? சரி, அந்த கிளிச்சு போயிடுச்சு கைஸ். சந்தோஷ்க்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுதான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பாவம் என் ஃப்ரெண்டு.
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக வந்து சந்தோஷ்க்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தா ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை பிஸியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளாம் பெரிய ஆளுங்கிறத எங்கள் ஸ்கூலில் ஒரு குத்து மதிப்பாக நாங்கள் வந்து அவங்க ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வச்சு தான் சொல்லுவோம். அதே மாதிரி அவர் கிளாஸில் இருந்துச்சுன்னா அவர் ஏதாச்சும் எங்கள் சார்பாக ஒரு 25 பேர் வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு சந்தோஷ் ப்ரோ இந்த வீடியோ பாருங்கள், ஃபன் பண்ணுங்கள், ஜாலியாக சுற்றலாம். ஆமாம் அவர் என்ன ஸ்கூலாக இருப்பார்? எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்களே, யார்கிட்டையும் எர்த் கேமரோட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் இல்லை போல். சே ஓ மை காட், ஐயன் அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. ஐயனில் எவ்வளோ வேல்யூபிள். ஏன் நான் அயன் மெயின் பண்ண போயிட்டு கடைசியில் எனக்கு கோல்டு கிடச்சிச்சுன்னு ஏன், அதனால தான் நான் வந்து எந்த வகையான அயனும் கோல்டையும் நான் இது பண்ணுறதில்ல. ஒரு சர்வரில் எல்லாருமே தமிழ் தானா? தமிழ் இவர் தெரியும் தமிழே. இவர் யார்? இவர் கேட ஃப்ரெண்ட் கொடுப்போம். இங்கே என்ன நம்ம சர்வரில் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கணும். அது எப்படி எர்த்து கேமரோட ஃப்ரெண்டா? ஓ மை காட், ரகுவீர் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணியாச்சு. ஒரு கேமர் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். எவ்வளோ பெரிய கேம், நல்ல கேமர். இந்த கேமருக்காக சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாமா? ரகுவீர் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. சர்வர் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா. பாம்பு அடிக்குது, ஓடுங்க. தெரியும் போடா. ஐயோ பாம்பு, ஓடுங்க. ஷோ இங்கே ஓ மை காட் சாரி சரிங்கப்பா. அது எஸ்டர்டே EGF போட்ட வீடியோவை பார்த்து தான் நீங்கள் வந்தீங்கன்னு கேட்டுப்பாரு. எஸ் கண்டிப்பா. ஓகே லீட்ஸ் இருக்கா? இன்னும் மெசேஜ் மேலே மெசேஜாக வந்துட்டு சாட் பாக்ஸ் சேம் பட் டிஃப்ரெண்ட். நம்ம ரெக்கார்டிங் பண்ண வந்துருக்கோம், அவங்க என்ஜாய் பண்ண வந்துட்டாங்க. எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கேமர் ஃபேன்ஸ் தான்டா. இப்போ பாருங்க, ஹூ லவ்ஸ் குட்டி எர்த்து. அவ்வளோதான், இந்த மொத்த இடமும் டக்குன்னு வந்துடும் போல். ட்ரை பண்ணுவோம். எச்சமில்லே ஓடு. இது ஏதோ அந்த ரோப்ளாக்ஸோட எண்டிசிங் மாதிரியே இருக்குது. ஓ மை காட். ஓ பேக் ஃபுல்லா. ஓடு. I also know this. எவ்வளோ தூரம் பழம் தோண்டிட்டு வந்துருக்காங்க. ஸ்டோனு. ஓ அந்த ஐயோ டுங்கூல் இங்கே இருக்கிறவங்க முக்கால்வாசி ரொம்ப அப்படிதான். நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு இவன் கூட பேசிக்கிட்டே இருப்பாரு. இந்த வீடியோ என்டாக ஐயோ தம்பி ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிருக்கோம். நம்ம எப்படியோ சந்தோஷே காப்பாத்துப்பா கமாண்டா ஏறா சந்தோஷம். உனக்கு இல்லாத லிஃப்டா வாடா சந்தோஷி. தமிழ் பாய் இருங்க பாய் போறீங்க. ஐயோ ஸோ சேட். எல்லாருக்கும் நம்ம மாதிரி கற்றுட்டமா இருக்கும் போல. ஒரு சுவாவலி கீழே வியது. நான் அதுக்குள்ள 12 பிளேட்ஸு. ஒரு ஷிட் நெக்கில் இருக்கே. பேக் ஃபுல். சந்தோஷ் வண்டி எடுத்துக்கே நம்ம வண்டி இருக்கு. எடுத்துக்கே நம்ம கூட எவ்வளோ நல்லாயிருக்கும். அவர் இருக்கா, அவர் பேர்லேயும் நம்ம ரெக்கார்டிங் போட்டுக்கலாம். நான் கன்ஃபார்ம் எட்டு கேமர் சப்ஸ்கிரைபர் தான். மறக்காமல் நீங்கள் எட்டு கேமருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எனக்கு சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பாதி வீடியோ ஷார்ட்ஸாக போட நினைக்கிறேன். இல்லை அப்படி ஷார்ட்ஸில் பார்க்குறவங்களா இருக்காங்க. நீங்கள் எட்டு கேமர் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். எல்லாருமே EGF ஃபேமிலி தான். சாய்ந்து சிங்கம் ஒன்று கூறப்பட்டது இந்த பக்கம். ஓ இப்போ போய் மேலே இருக்கிறது வீட்டில் காமிட்டாங்க. வீடியோ கூட்டு வண்டி எத்துறாடி. தம்பி ஓட்ட தெரியுமா உனக்கு? உலக ஓட்டா எனக்கு நானே இருக்கேன். வரோம் வேட்டக்காரன். இப்போ மட்டும் நமக்கு எவ்வளோ லட்சம் இருக்கும். ஹலோ தமிழ் பாய் நம்ம அந்த அளவுக்கு பிடிச்சிட்டோம். இப்போ வண்டி சூப்பராக இல்லை, எனக்கு தண்ணி வரல ஒன்றா தெரியும். நம்மளோட ஓட்டம். ஆமாம் நீங்கள் இப்போ சாரி நம்ம EGF ஃபேன்ஸ் தானே, EGF தான் நம்மலாம். ஸோ நம்ம EGFக்காகவே ஒரு தனி சேனல் ஆரம்பிக்க வேண்டாம். ஒரு வேலை இருக்குதுன்னா அந்த சேனலோட பேர் சொன்னீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் அந்த இன்ஸ்டாகிராம் பண்ணுறதால
என்ன கிராமம் இருந்தாலும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுப்போம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே எங்களுக்கு ஒரு ஃபேன்ஸில் ஆரம்பிச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படியே வந்து பொறுமையாக தம்பி, பொறுமையாக சூப்பராக அப்படியே வா. வெயிட் பண்ணி அப்படி வெயிட் கிடையாது ப்ரொடக்ஷன் இதில் 0 rupees இருக்கா? ஏன் லைட்டாக இருக்குது? ஓ தப்பாக கட்டிங்களா? இப்போ வந்து பில்லு போயிட்டு டெலிவரி கொடுத்து இதை டெலிவரி பண்ணிட்டு டிரான்ஸ்போர்ட்டில் அடச்சை கருமம் எப்படிடா இந்த பக்கம்? இது எப்படி இருப்பாரு? எப்போ ரொட்டேட் பண்ணுறது? யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே வச்சுக்கோங்க. இதை டெலிட் பண்ணிட்டு கன்வேயரை டேய் மனசாச்சு இருக்குதாலே திரும்ப எப்படி ரொட்டேட் பண்ணுவாங்க? இது கொடுத்தா இல்லை, இது கொடுத்தா இது எப்படி இருக்கிறது? இது கொடுத்துட்டு டேய் ஆமாம் இதை எடுத்து இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க எத்து இந்த பெரிய பிரச்சனை தப்பிச்சோம். இப்போ பாருங்க ஐயோ சுபா டெலிட் கொடுத்து கரெக்ட் பில்லு சரி நமக்கு இதே வேண்டாம் போதும். காலையில் எனக்கு வந்துச்சா நான் ஏதாவது கட்டத்தை காமிப்போன்னு இருந்தேன் இல்லை. எப்படி இதை நான் எப்படி தூக்கிறேன் இருக்கு கமெண்டோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். பட் சரி நான் மைண்ட் பண்ணிட்டு கரெக்டாக ரெக்கார்டிங் வந்து கொஞ்சம் கூட எடிட் பண்ணாங்க. நான் செஞ்ச எல்லா அட்டாச்சி எல்லாத்தையும் அப்படியே அப்லோட் பண்ணுறோம். இனிமேல் நம்ம சேனல் வந்து எதுக்கும் முதலாவது ஏகாபரம் என்று செல்லமாக தான் இருக்கும். நான் ஒரு நாள் வச்சுருக்கோம். அப்புறம் மறுபடியும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சேனலுக்கு சப்போர்ட் பார்த்தா மட்டும் போதும். நம்ம சப்ஸ்கிரைப் கூட பண்ணணும் அவசியம் பார்த்தா மட்டும் தமிழ் பை நம்ம சொல்லி ஒரு தமிழ் எழுதி தெரியல நாசமா போச்சு. இதுக்கு போன மறந்துடுவேன். ஸோ போதும். சந்தோஷ் இங்கே பாருங்க. ஓ இது மட்டும் தனியாக மைண்ட் பண்ணிட்டு கிடையாது. தமிழ் பையா தமிழ்டா வண்டி அப்டேட் பண்ண பார்த்தேன். கிளிச்சுக்கா தம்பி ஒரு கிளிச்சு. இந்த பக்கம் காய் கிடையாது. இந்த தம்பி கிளிச்சுக்கே இரு இன்னும் நல்லா இருக்கும். இரு கிளிச்சு ஐயோ ஜஸ்டா சரி என்னடா கரெக்டா கனிஷ்கா குயின் ஜெஃப் எல்லாம் நம்ம பேச போகிறேன். நம்ம மைண்ட் போகும். இங்கே ஒரு பக்கத்தில் அமைதியாக நான் கட்டிகிட்டே இருக்கேன். இருக்காள் கொடுக்குங்களா? இவங்க கிட்ட அடிச்சு நம்ம சேனல் தான் போகுது. நினச்சாலே பயமாக இருக்குது. என் நாளைக்கு போதே முடியல. எப்படி நான் ஐயோ வச்சு நான் இங்கே தள்ளிட்டேன். எடுக்காத கனிஷ் கனிஷ்கா சுத்தாயில என்ன தெரியும்? அப்படி அப்படியேப்பா எல்லாரும் ஈஸியாக பார்த்து கனிஷ்கா பாப்பா எனக்கு விட்டு பாப்பா தயவு வெளியிட்டு காசு சுத்தமாக இல்லை. மண்டா பூயா தெரியுமா எனக்கு கொஞ்சம் விட்டு வைக்கிறேன். அவள் நீ மாதிரி இருக்கமா இன்வாய்ஸ் கேட்டு உட்காந்து காலத்துக்கு நகராமல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். உட்காந்து எனக்கு அவார்டு கொடுத்தனாலும் பரவாயில்ல. அந்த சப்ஸ்கிரைபர் பண்ணிடல. சப்ஸ்கிரைப் பண்ணி கன்ஃபார்மா ஃப்ரீ தானே சப்ஸ்கிரைப் தானே ஆனால் இதானே கேட்கல. இந்த வீடியோ 2 ஷார்ட்ஸ் ஆகும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னைக்குள்ள 30 வந்துட்டீங்களா நான் இனிமேல் டெய்லி வீடியோ போட மாட்டோம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணனால எனக்கு வந்து 30 சப்ஸ்கிரைப்ஸ் அப்படி வந்து நான் டெய்லி வீடியோ லேடிஸ் போடலன்னா எல்லாம் பார்த்துக்கலாம். என்ன சொல்லுவீங்களா? சாப்பிட்டு இப்போ தான் சாப்பிட்டேன். இப்போ கஷ்டம் இருக்குங்களா? இப்போ கஷ்டத்துலேயே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல டாக்டர் வேணா டாக்டர் மனசாச்சு அது கனிஷ்கா பாப்பா எப்படி இந்த மேலே இருக்கிறதே முடியாத காரியங்கள் இம்பாசிபிள். நான் எப்படி போகிறது? எவனுக்கு பாம்பு பாஸ்ட் தான் வரும். தமிழ் பாய் நான் தமிழ் பாய் பின்பற்றி போகிறேன். எல்லாரும் நீங்கள் இருக்காங்களா? நான் வண்டி கோப்பி பண்ணலாம். 5000 வண்டி வருமோ? அந்த வீச்சு பார்த்தீங்களா? அந்த வீச்சு நினச்சி பார்த்து கேட்கணும். இவன் அக்கௌண்ட் என்னோட பயங்கரமான டிரைவர் போல நான் குறைய இன்னும் சில ஆட்டினா அதாவது யோசிக்க மாட்டேன். டின்னு எல்லாருமே டின்னு தான். டைஸ் ஒன்று மட்டும் ஏதாவது இருந்தாங்கப்பா என்ன முடியுது அடிச்சு என் மண்டையில் கிடைக்கு பரவாயில்ல 10 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல டின்னு தான் எடுத்துகிட்டு போகணும். மேலே கலர் டிக்கெட் பண்ணி
லூஸ் ஸ்டோனா இல்லை அவங்க அடிச்சு பண்ண மாட்டேன் எனக்காக எங்க வந்தேன் இது இப்போ கடைசி என்ன கடைசி தானே தயவுசெய்து விஜயவா என்ன அது இருங்க இப்போ பாருங்க எக்ஸசைஸ் மட்டும் இருந்தால் போதும்டா இப்போதைக்கு இவ்வளோ தூரம் வந்தாங்க பின்னாடி அதாவது சொல்லலாம் அவங்களுக்காக வந்துருக்காங்க நம்ம தான் நான் தப்பு இதை பண்ணி கூட்ட மாதிரி பின்னாடி வந்துட்டு போகிறேன் அந்த பிடிச்ச தேடிட்டாரு பிளேஜ் எங்கே இருக்க எப்போ வருவ ஐ எம் வெயிட்டிங்கு சீக்கிரம் பண்ணினா 4-5 பசால்ட்டு கோபால் எல்லாம் எடுத்துகிட்டு போவேன் கமான் சந்தோஷ் தியாவண்டியா எஸ் பேர் மேலே காமிச்சுனா தியாவண்டின்னு ஓதுக்கோங்க ஏன்னா நான் மறந்து போயிடுவேன் இதோடு முன்னாடி ஒரு இதை சேர்ந்தனே சிரிப்பாக வரும் எடுத்து கேமரா பார்த்து இந்த கேம் பிளே வந்தேன் சரி அவர் இருக்க டைமிங்காக பார்த்து போகலாம் தப்பா எப்பயுமே வர மாட்டேங்கிறாரு பட் எஸ் கேமரா லக்கி பாய் வாங்க ஆனால் முடிஞ்சளவுக்குள்ளே போவோம் சந்தோஷ் போகிறாரு என்ன பேக் ஃபுல்லாக பயங்கரமான லூட் சாரி அவரே ஐயன் லெட்டு வச்சுருக்காரு ஆமாம் லைன் லெட்டு இருந்துச்சோ ஐயோ அது எடுத்து போய் 30 ரூபா கைக்குங்களா கைஸ் இங்கே ஒரு ஃபன்னான சம்பளம் இருந்துச்சு சரி உண்மை சொல்ல வேண்டாம் பாவம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை பயங்கர சீப்பான சம்பவம் பார்த்தீங்கன்னா சிரின்னு வச்சுருவீங்க இதுக்குள்ள தம்பி வாங்கினேன் யோ போதியா சரி அப்போ இது நேரத்தோட இந்த வீடியோ முடிச்சலாமா இல்லைங்க இந்த லாஸ்ட் கல் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு இல்லை வெயிட் பண்ணி சொல்லி முடிக்கல முதல்ல ஃபஸ்ட் பர்சன் இப்போது ஒரு 3 கல் உடைப்பேன் ஸோ 3 கல்லுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கோபால்ட் கிடச்சிதுன்னா நான் இந்த வீடியோ 1 ஹவர் சொல்லுவேன் இல்லை கிடைக்கல அப்படின்னா நான் வந்து போட மாட்டேன் ஸ்டார்ட் பண்ணுமா 1 இதான் ஃபஸ்ட்டு ஸ்டோன் 2 3 ஓலி எப்படி சரி விடுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மனசு இருக்கிற நம்ம சந்தோஷ் அவர் வந்து யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்காக பரவாயில்ல நம்மளுக்காக இவ்வளோ நல்லவங்க இருக்காங்க எனக்கும் தான் சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானே நீங்கள் என்னோடய ரோப்ளாக்ஸ் இது பண்ணிருந்தீங்களேன் என் பேர் தமிழேஷ் கேமரா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் பேர் வந்து ஸ்மைலி அவன் என் ஃப்ரெண்டு லிஸ்ட்டில் இருப்பான் ஸ்மைலி அப்படின்னு என்ன பண்ணுறீங்கன்னா அவனுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து கேமுக்கு கூப்பிட்டு போய் கழுவி ஊற்றுறீங்க தள்ளி விட்றீங்க கிரிஞ்சு பண்ணுறீங்க கொலை பண்ணால் கூட கேட்க மாட்டோம் அந்தளவுக்கு திக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவனை கொலை பண்ணால் கூட எங்களுக்கு தெரியாது நானும் மைண்ட் பண்ணுறேன் 1 மணி நேரத்துக்கு போடுறேன் மாதிரி சொல்லிட்டேன் தேவையில்லாமல் விட்டுட்டோமோ இது ஆடு கற்றுது கைஸ் அப்புறம் ஒரு சோகமான விஷயங்கும்போது தான் இந்த மாதிரி சில்வர்லாம் கிடைக்கும் எனக்கு கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ண விடுங்கடா 2 இது எனக்கு கண்ணே கலங்காதே 3 போங்கடா அலுமினியம் புது ஓராக இருக்கே எப்படா நான் எப்போயாச்சும் சோகமாக எதாவது சொல்லணுன்னா தான் அடங்கப்பா அந்த ஆமரை பாருங்க தலைமுறைங்க எப்படா சில்வர் ரேட்டு தெரியுமாடா இப்போ இருக்கிற நெஜ வேர்ல்டில் சில்வர் வாங்குறதே கஷ்டமாடா சந்தோஷ் கொண்டு விட்டு வச்சுக்கோமா இல்லை பரவாயில்ல விடுங்க சந்தோஷ் தான் எடுத்துப்பார் அவர் ஆல்ரெடி பணக்காரராக தான் இருக்கார் இன்வென்ட்ரி ஃபுல் ஆகிடுச்சு இப்போ நேராக போகிறோம் ஐயோ என்கிட்ட இத்தனை சில்வர் ஒரு இருக்குது நானே நினச்சி பார்க்கல ஒரு நிமிஷம் எத்தனை இருக்குது 3 4 இருக்குது ஐயோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு கோபால்ட் கோபால்ட் 50 ரூபா இது 150 ரூபா அலுமினியம் ஓர் வந்து 65 டின்னு 10 ரூபா இதெல்லாம் தெரியாமல் டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேனே சே இந்த பக்கம் போமா எவனாச்சும் இன்வென்ட்ரி ஃபுல்லுன்னு நினச்சி ஏதாச்சும் விட்டுட்டு போயிருப்பான் புத்திசாலி இந்த வழியில் தானே போகணும் பாதையும் தெரில கண்ணும் தெரில யாப்பாடி தனிஷ்கா வந்துட்டாங்க ஆனால் இந்த பக்கம் நம்ம வண்டி நிற்கிற மாதிரியே எனக்கு கண்ணுக்கு தெரில யார்ப்பா அது வண்டியை எப்படி முட்டு கொடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கிறது இந்த பக்கமா வண்டியை காணோம் வண்டி
எங்கே போயிட்ட நீ? இந்த பாட்டு கேட்க முடியல என்றால் லைக் அழுத்துவோம். நருட்டோ பாடி நம்ம வண்டி தான். ஹலோ நருட்டோ, ஐ ஆம் ரித்தி சுசுமாக்கி. ஆமாம் லெட்டு. அச்சோ அது யாரும் எடுக்கக்கூடாது. சந்தோஷ் அந்த லெட்டை பத்திரமா பார்த்துக்கோ. இந்த பக்கம் அப்போ போகக்கூடாது. கமான் ரசங்கன். நானும் மின்னிதே டைமண்டாக இருக்குமோன்னு நினச்சேன். சிதோரி உங்களுக்கு நான் இரு, இந்த இடத்துல சில்வர் இருக்கும்னு நினைக்கிறேன். டோபால்ஸ் டோபால்ஸ் ஜெம்ஸ்டோன். பார்த்தீங்களா, நம்ம யார் கணக்கும் தெரியாதெல்லாம் நம்ம கணக்கு தெரியுது. லெட்டு முக்கியமா இது முக்கியமானு கேட்டால் இதுதான் முக்கியம். ஏன்னா லெட்டோட ரேட்டு 30 ரூபா, இதோட ரேட்டு. தனிஷ்கா வண்டி. ஓ இது ரகுவீரா. ஏன்டா ஒரே மாதிரி வண்டி வாங்க வைக்கிறீங்க? ஒரு நிமிஷம், என்னை வந்து கிரிக்கெட் விளையாட கூப்பிட்றாங்க. ஸோ நம்ம போகணும். அதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆகிடுச்சுன்னா நான் வீடியோ முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிட்டு என் வேலையை பார்ப்பேன். பார்த்தீங்களா, எனக்கு வந்த ஃபோன் காலுக்கு அடுத்த ரிப்ளை பண்ணுற மாதிரி ரிப்ளை பண்ணுறான். இந்த பக்கம் தான் பாம்பு அடிச்சுட்டு போயிருக்கு. இல்லை இல்லை இல்லை, கிரிக்கெட்டுக்கு பேட் எடுத்துகிட்டு பேட்ஸ்மேன் போயிட்டாரு. வேறு யாரையும் சொல்ல, என் கூட பிறந்தவனை சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது எனக்கு அடுத்து ஒரு 4 வருஷம் கழிச்சு பிறந்தான். என் பேர் ஏசு அப்படின்னு இருக்கிறதுனால அவர் பெயர் லூஃபி அப்படின்னு வச்சிடலான் இருக்கேன். எப்படி நல்லா இருக்குல்ல? என் கிளாஸில் சாஞ்சின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் சாஞ்சி மாதிரி. இதில் க்ரௌச்லாம் இல்லையா? தமிழ் பாய் போங்க. சும்மா ஒன்று லெட்டு கிடைக்கும். டைமண்டு கிடைச்சா அப்படியே நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். கரெக்டாக உங்களுக்கு இன்வென்ட்ரி ஃபுல்லாக போகுது, டைமண்டு கிடைக்குது. எப்படி இருக்கும்? கடைசியாக இருக்கிற அந்த ஒரு பிளேஸில் டைமண்டு கிடைக்கும். ஐயோ, நான் இப்போ உங்களை சொன்னதுக்காக நான் அந்த லெட்டை மைண்ட் பண்ண மாட்டேன். டைமண்ட் வெயிட் பண்ணு. இந்த இன்னும் 9 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஓகே, நான் வந்து மைண்ட் பண்ணிட்டேன். யாரும் மெசேஜ் அனுப்பியிருக்காங்களே, போடி பூ. இல்லை வேண்டாம். இப்போ இங்கேருந்து ஷார்ட்கட்டில் போகணும். இல்லை இல்லை இல்லை, அது யார் வண்டின்னு கரெக்டாக இங்கேருந்தே கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்க, நீங்கள் ஒரு லைக் பண்ணணும். எப்படி? எங்களுக்கு அதுதானே முக்கியம். அதில் கண்ணாக இருப்போம். போடா. ரகுவீர் தமிழ் பிளேயரா? இஜிஎஃப்னு போட்டிருக்கு. எமரால்டெலாம் வச்சுருக்காரு. என் கண்ணுக்கு இது வரைக்கும் ஒரு எமரால்டு கூட படலையே. ஏன்? ஸோ நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு விற்றுட்டு தமிழ் பாய் நானும் தமிழ் பாய். வாங்க நருட்டோ போவோம். நான் தான் உங்களோட டாட்ஸ்வா. ஏன் சாசுக்கே உங்களுக்காக சரி நம்ம நருட்டோ கலருக்கு இருக்கிறனால அதை எடுத்து கொடுத்துடலான்னு தான் நினச்சேன்.
இல்லை நம்மளே வந்து அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எங்களுக்கு அறிவே இல்லை 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 இல்லை. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. எவ்வளோ அழகாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னு யோசிக்கிறேன். எவ்வளோ தூரம் நான் வந்து இன்றைக்கி எங்கெங்கே சுற்றினேன் தெரியுமா? இன்றைக்கி நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். எவ்வளோ அதிசயம். நான்லாம் ஃபஸ்ட்லாம் எங்கள் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன். பேர்பட்ட ஒரு நல்ல பையனை போய் கோவிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. சரி கோவிலுக்கு போனோமே, சாமி கும்பிட்டோம். பார்த்தா அங்கே மொட்டடிக்க கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதையும் மீறி என் நம்பிக்கை மொட்டையை அடித்து அவனை கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே எப்பப்பப்பப்ப படாத பாடுபட வேண்டியதாக போச்சு. எனக்கெல்லாம் மொட்டை அடிச்சிட்டாங்க. அதனால தான் ஃபேஸ் நோ 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 என் மூஞ்சியில் காமிக்கவே மாட்டேன். என் மூஞ்சி சும்மாவே பார்க்க முடியாது. மொட்டை அடித்தா பார்த்து எல்லோரும் இன்னும் 20 நிமிஷத்தில் மைண்ட் கொலாப்ஸ் ஆகிடும். இல்லை இல்லை எங்களுக்கு இல்லை சாப்பாடு இல்லை இல்லை சாப்பாடு. ஓ மை காட், ஓ மெஸ்ஸி இஸ் கமிங். நீங்கள் மெஸ்ஸியோட ஃபேனா லைக் போடுங்க. ரொனால்டோவோட ஃபேனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை நான் யார் ஃபேனில் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன், போடா உனக்கு உன் சேனலே எங்களுக்கு பிடிக்காதுன்னீங்களா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை கற்றுக்கிட்டு பட் பிசிஎல் விளாட்றதுக்கு தான் இதில் நல்லாயிருக்கும். அன்லோடர் சைஸ் எக்ஸ்ட்ரா அவுட்புட்டு 1000 ரூபா, 1300, 1500, ஓ மை காட் 1600. அச்சோ இது போதும் எனக்கு. இப்போ நான் போயிட்டு ஒரு பிக்காக்ஸ் வாங்க போகிறேன். எனக்கு இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு பிக்காக்ஸ் வாங்குறேன். ஏன்னா 5 நிமிஷத்தில் 1 மணி நேரம் ஆகிடும். ஸோ ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிவிட்டு நான் போய் கிரிக்கெட் ஆட வேணாமா? இல்லை இல்லை ஐயோ வேண்டாம். நோ 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 கரெக்டாக 5 நிமிஷம், 1 மணி நேரம் தான் இருக்கணும். வேண்டாம் தள்ளிடு. வரண்டா. சந்தோஷம்லாம் வண்டி வாங்கிட்டே இருப்பான். நம்ம தான் லேட்டாக இருக்கும் போல் வண்டி வாங்குறது. வாங்குவோம், அடுத்த எபிசோடில் வண்டி வாங்குவோம். பட் நாங்கள் இந்த எபிசோட்லேயே காப்பரை தாண்டி போகிறோம் வித்தவுட் ஏஎஃப்கே. 1 மணி நேரம் தான் விளாண்டுருப்போம். என்ன ஒரு 400 ரூபா சேர்த்துருப்போம் அதுக்கு முன்னாடி. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக டெஸ்டிங்க்கு வந்தேன். அப்படியே கேம் நல்லா இருந்துச்சா, மறந்தாப்பில் விளாண்டேன்னா சந்தோஷ் இருக்கார்ல, இவர் தான் நம்மளுக்கு ஐடியா கொடுத்தாரு. நீங்கள் ரெக்கார்டிங்கில் இருக்கீங்களான்னு. ஆமாம்ல ரெக்கார்டிங் பண்ணுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்தது. அதனால் பார்த்தீங்களா, நம்ம மூளை தான் அவருக்கும் இருக்குது போல், நம்மளோட எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது. அதனால தான் வண்டி வாங்கியிருக்காரு. ஏன்னா வண்டி வாங்கினா நம்மளால் நிறைய கொண்டு போக முடியும். முதல்ல ஒரு நல்ல யுரேனியம் பிக்காக்ஸ் எவ்வளோ, லாஸ்ட்டில் யுரேனியம் தான் இருக்கும். என்னது உன்னோபோட்டியம் 25 மில்லியன். ப்ரோ நாங்கள் இன்னும் அடுத்த பிக்காக்ஸ் 5000 ப்ரோ. வாங்கிட்டாரா புது பிக்காக்ஸு? ஐயோ போகிறாரே. சரி விடு போகட்டும். சரி நான் உங்களுக்காக பேகை வாங்கி காமிக்கிறேன். அதுவும் 5000மா? என்னை விடுங்கடா, நான் வரவே இல்லை.
இவர் தான் வந்து ஷோ மீ யுவர் ஆக்ஸ் பிக்காக்ஸ்லாம் போடலாம். இங்கே பாருங்க, ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டார்டிங்லேருந்து இந்த பிக்கு போட போகிறேன். ஸோ அதனால் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட். ஓகே, எடுத்துட்டோம். இப்போ தான் ஒரு மெயின் பிக்சர். அவர் எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுக்குறாரான்னு பார்க்கலாம். எஸ். ஹவு மச் money you have? I have 1,700 only. பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற முகம் சோகமாயிடுச்சு. நீங்கள் லைக் பண்ண ஷேர் பண்ணிங்கனாலே போதும், சந்தோஷமாயிடும். ஓகே, பாய் கைஸ். பாய் 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 பாய். கரெக்டாக சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 50 டைமிங்கோடு முடிப்போம். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், அது வரைக்கும் பாருங்கள், குதிப்பேன். குதிக்கிற வீடியோவெல்லாம் பாருங்கள். பாருங்கள் நல்லா பாருங்கள். ஃபுல்லாக ஹேஷ்டேக்காக அனுப்பிவிட்ருக்காரு. அவர் ஏதோ சேனல் பற்றி பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த விஷயத்தில் ரோப்ளாக்ஸை பிடிக்கல மச்சான், என்ன பண்ணுறது. ஒரு 15 பார்த்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் 47 நிமிஷம் தான் இந்த வீடியோ போயிருக்கு. 1 மணி நேரம் கணக்கு. பட் எடிட்டிங் போக 47 தான் இருக்குது. சரி, பார்க்கலாம். புதுசு நிறையா கிடைக்குது. பாய் கைஸ். அவ்வளோதான்.